அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். வேதத்தை உடையவர்களில் ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி கூறுகின்றனர், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தை காலையில் நம்பிக்கை கொண்டு மாலையில் அதை நிராகரித்து விடுங்கள். இதனால் நம்பிக்கை கொண்ட அவர்களும் குழப்பமடைந்து தங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகிவிடக்கூடும் என்றும், உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களைத் தவிர மற்றவரையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கு நபியே கூறுவீராக, உண்மையான நேர்வழி அல்லாஹ்வின் நேர்வழிதான். மேலும் அவர்கள் தங்கள் இனத்தாரை நோக்கி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று ஒரு வேதம் மற்றவருக்கும் கொடுக்கப்படும் என்பதையோ, அல்லது அந்த நம்பிக்கையாளர்கள் உங்கள் இறைவன் முன்பாக தர்க்கித்து உங்களை வெற்றி கொள்வார்கள் என்பதையோ நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். அதற்கு நபியே கூறுவீராக, வேதம் என்னும் பெரும் பாக்கியம் நிச்சயமாக அல்லாஹ்வின் கையில்தான் இருக்கிறது. அதை அவன் விரும்பியவர்களுக்கே கொடுக்கிறான். அல்லாஹ் மிக விசாலமானவன், மனிதர்களின் தகுதியை நன்கறிந்தவன் ஆவான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான். அவன் மகத்தான கொடையுடையவன் ஆவான். நபியே, வேதத்தையுடையவர்களில் சிலர் இருக்கின்றனர். அவர்களிடம் நீர் ஒரு பொற்குவியலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் ஒரு குறைவுமின்றி உம்மிடம் திருப்பி செலுத்தி விடுவார்கள். அவர்களில் வேறு சிலரும் இருக்கின்றனர். அவர்களிடம் நீர் ஓர் அற்ப நாணயத்தையே நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீர் வம்பு செய்து அவர்கள் தலைமேல் நிற்காத வரை அதை திரும்ப கொடுக்க மாட்டார்கள். இதன் காரணம், தங்கள் இனமல்லாத மற்ற பாமரர் விஷயத்தில் நாம் என்ன கொடுமை செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான். ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ் தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகின்றனர். உண்மை அவ்வாறல்ல. எவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய இறை அச்சமுடையவர்களை நேசிக்கிறான். எவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியையும் தங்கள் சத்தியங்களையும் சொற்ப விலைக்கு விற்று விடுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் நிச்சயமாக ஒரு நற்பாக்கியமும் இல்லை. மேலும் அல்லாஹ் மறுமையில் அவர்களுடன் விரும்பி பேசவும் மாட்டான். அன்புடன் அவர்களை இறுதி நாளில் திரும்பி பார்க்கவும் மாட்டான். அவர்களை புனிதப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு.